நான் என்ன சொல்ல வரேன்னா சாரி. என்னோட பேர் கார்த்திக். இது என்னோட முதல் சொந்த வீடு. நீங்க உங்க வீட்டுல ஃபர்ஸ்ட் டைம் கால் வச்சப்ப எப்படி ஃபீல் ஆயிருந்தது? என் மனசுல நிறைய யோசனைகள் ஓடிட்டு இருந்தது. அந்த வீட்டை நான் ஜஸ்ட் ஒரு ரூமா பார்க்கல. என் குழந்தைங்க எங்க விளையாடுவாங்க, என் ஒர்க்கிங் ஸ்பேஸ் எங்க இருக்கும், நானும் என் மனைவியும் சேர்ந்து இதை எப்படி ஒரு சந்தோஷமான குடும்பமா மாத்துவோம், இதெல்லாம் எனக்கு கிளியரா தெரிஞ்சது. இந்த வீட்டுல என் குழந்தைகளின் ஃபியூச்சரும் பார்த்தேன். உங்க வீடு நிஜமா உங்க வீடுன்னு ஃபீல் ஆன அந்த எக்ஸாக்ட் மூமெண்ட் என்ன? ஒரு நாள் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்தேன். என் மனைவி ரொம்ப சந்தோஷமா தான் இருந்தா. நடந்தது என்னன்னு நான் கேட்டேன். அவ சொன்னா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு கூப்பிட்டேன்னு. நான் கேட்ட அப்புறம் அவ சொன்னா, நான் என் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போன போது எனக்கும் ஒரு சொந்த வீடு இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும்னு தோணுச்சு. என்னோட சொந்த வீடு மாதிரி இருந்துச்சு. இப்போ அவளோட ஃப்ரெண்ட்ஸை வீட்டுக்கு கூப்பிட்ட போது அவ முகத்துல அவ்வளவு சந்தோஷம் வந்துச்சு. அந்த சந்தோஷம் முழுசும் அவ முகத்துல தெரிஞ்சிச்சு. நீங்க வீடு வாங்கின அப்புறம் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லாம என்ன புதுசா கத்துக்கிட்டீங்க? வாடகை வீட்டுல வாழ்ற போது எப்பவும் ஒரு பயம் இருக்கும். குழந்தைகள் வாழ எழுதுவாங்களா, கொஞ்சம் சத்தம் பண்ணா நெய்பர்ஸ் என்ன சொல்லுவாங்க, சொசைட்டி செக்ரட்டரி என்ன சொல்லுவாரு. ஆனா குழந்தைகள்னா அவங்க கண்டிப்பா விளையாடுவாங்க. நம்ம சொந்த வீட்டுல அவங்க ஃப்ரீயா விளையாடலாம், அவங்க விரும்பியதெல்லாம் பண்ணலாம். இந்த வீடு எங்களுக்கு ஃப்ரீடமும் செல்ஃப் ரெஸ்பெக்டும் எல்லாமே கிடைச்சது. அப்ப இன்னும் ஏன் வெயிட் பண்றீங்க? இன்றே உங்கள் ஹாப்பி ஹோம் லோன் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆதித்ய பிர்லா ஹவுசிங் ஃபைனான்ஸோட பிரகதி ஹோம் லோனோட